அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். முருகாசேஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான பதிவுகள் மட்டும்தான் அதில் போடுறேன். தை மாதத்தில் பொங்கலை பற்றி போட்டேன். நிறையா பேர் அதை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அதை பயனுள்ளதாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலேயும் சரி, நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் சரி, நிறைய யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள், பூஜை புனஸ்காரங்கள், அதனுடைய வழிமுறைகள்லாம் நம்ம எடுத்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் தை மாதத்தினுடைய பலன்கள், இந்த தை மாதத்தினுடைய பலன்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும், ஒரு 4 நாள் தள்ளி போனாலும், இந்த தை மாதம் நமக்கு எப்படி இருக்குது, ராசி பலன் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். உண்மையாகவே தை மாதம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் இறைவா அப்படின்னு வேணின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் எது செய்யலாம், எது செய்யப்படாது, எது ஓகே இல்லை, பிஸ்னஸில் நன்னா இருக்குமா, திருமண காரியம் வெற்றி பெறுமா, நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு உண்டான பலாபலன்கள், இந்த தை மாதம் உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதோ தை மாதத்திற்கு உண்டான பலன்களுக்கு முன்னாடி தை மாதத்திற்கு உண்டான சில சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். தை 1ஆம் தேதி 14ஆம் தேதி நமக்கு இந்த ஜனவரி 14 உங்களுக்கு தை 1ஆம் தேதி நமக்கு பிறந்தாச்சு இல்லையா? அதுதான் நம்ம பொங்கலாக நம்ம கொண்டாடப்பட்டிருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள். இந்த தை மாதம் அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு தை அமாவாசை இருக்குது. தை அமாவாசை பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை ஸ்ரத்தையாக பண்ணும். தை அமாவாசைக்கு இணையான அமாவாசை பார்த்துட்டிங்கன்னா ஆடி அமாவாசை. உத்தராயணத்தில் வரக்கூடிய இந்த தை மாதம் அமாவாசை ரொம்பவுமே சிறப்பானது. பூலோகம், புவலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம்னு லோகங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு லோகத்தையும் கடந்து தான் சத்தியலோகம்ன்ற தெய்வலோகத்துக்கு பெரியவர்கள் போவார்கள். இதை கடந்து போகிறதுக்கு நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வருஷம் திதியும், இந்த தை மாதம் உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பண்ணக்கூடிய சில காரியமும் அவர்களை சத்தியலோகத்துக்கு அனுப்பும். அது மட்டும் இல்லாத நம்ம வாழ்க்கையில் பித்ருதோஷமே இல்லாதாக்கும். ஆக இந்த அமாவாசை, தை அமாவாசைக்கு உண்டான ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொல்லியிருக்கோம். அது பார்க்க போகிறோம். தை அமாவாசையினுடைய சிறப்புகள், என்னென்ன பண்ணணும், எப்படி நேரங்கள்லாம் நல்லா இருக்குன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் 29ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு வருது. 29ஆம் தேதி புதன்கிழமை. 25ஆம் தேதி ஏகாதசி. பெருமாளுக்கு விரதம் இருக்கிறவங்க ஏகாதசி 25ஆம் தேதி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 27ஆம் தேதி சிவராத்திரி, மாத சிவராத்திரி. 27 மாத சிவராத்திரி. பிரதோஷமும் அதே நாளில் 27 திங்கக்கிழமை நாளில் பிரதோஷ நன்னாள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தை மாதத்தில் முகூர்த்தம், இந்த தை 6ஆம் தேதி 19ஆம் தேதி, ஜனவரி 19ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், ஜனவரி 20 ஒரு முகூர்த்தம், ஜனவரி 31 இதெல்லாம் வளர்பிறை முகூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். 21ஆம் தேதி அஷ்டமி, 22ஆம் தேதி நவமி. இந்த தை மாதம் இருக்கிற அஷ்டமி 21 பைரவரை வணங்குறது. நவமி 22 புதன்கிழமை. 23ஆம் தேதி தசமி வியாழக்கிழமை, ரொம்ப விசேஷம். கரிநாள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் 24ஆம் தேதி வியாழக்கிழமை, 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கரிநாளும், 30ஆம் தேதி வியாழக்கிழமையும் கரிநாள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆக இந்த தை மாதத்தில் இவ்வளவு விசேஷங்கள் நமக்கு இருக்குது. அதை பற்றியெல்லாம் தனியாக வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது, நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்கள், வீடு, இடம், பொருள் மாற்றம், பண வரவுகள் தேடி வர்றதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலம் உண்டு. சின்ன முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன அழுத்தங்கள் தீரும், நல்லது நடக்கும். நல்ல கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புங்க மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கும். காரு வாங்கிறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கிறது, எல்லாமே புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புது பொருட்கள், புது விஷயங்கள் வாங்கிறதுல ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். கணவர் மனைவி அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புது விஷயங்கள், புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சில இரிட்டேஷன்ஸ் அப்பப்போ மனசில் இருக்கும், இதுவும் கடந்து போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும். தை மாதம்
உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லா தேவலை சார். பாப்பா போன மாதம் மார்கழி மாதம் படாத பாடுபட்டேன். சில காரியங்களில் அப்படியே முடக்கமாக இருந்தேன். இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திப்பீங்க. நல்ல செயல்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன முயற்சிகள் நல்ல பலன்கள் இருக்கும். கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கோபம் இருக்கப்படாது. அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் ஆய்ந்து ஊர்ந்து போனீங்கன்னா அது உண்மையாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பண விவகாரங்களில் கவனம் தேவை. புதிய தொழில் பற்றி பேசுகிறீங்க இல்லையா, உங்களுக்கு வெற்றி உண்டு, கவலைப்பட வேண்டாம். நல்லபடியாக நடக்கும், ஜெயித்து வருவீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு வெற்றியான வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, குரு வழிபாடு சிறப்பான வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுனத்துக்கு நல்லபடியாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக, பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸாக போகும். நிறையா விஷயங்களில் சில தடங்கல்கள்லாம் இருக்கும். கவனம் என்பது தேவை. சின்ன விஷயங்கள் அப்படி குழப்பம் இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, அதாக்குமா, இதை குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்காது. சில விஷயங்கள் தடங்கள் தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது தை மாதத்துக்குரிய ஒரு காரண காரியமாக இருக்கலாம். எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்து அது பிரேக்கில் போய் விழுகும். அதனால் டக்குன்னு முடிவெடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அரசியலில் இருக்கிறவங்க குறிப்பாக, அதே சமயத்தில் பண விவகாரங்களில் இருக்கிறவங்க, மற்றவர்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் நிறைய முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று கவனம் என்பது தேவை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களுக்கு சில விஷயங்களில் நீங்கள் எண்ணியது நடக்கும். நல்ல படபடன்னு காரியம் வெற்றியாகும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். அஷ்டம சனியினால இருந்த பயங்கள் தீரும். நீ அடுத்தது நல்லது வரப்போகிறதே, நீ சனி பயிற்சியெல்லாம் வந்துருச்சுன்னா நாளைக்கு சக்ஸஸ் தானங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். மற்றவர்கள் மூலியமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் மகிழ்ச்சியை தரும். ஹெச்ஓடியாக இருக்கவங்க, லெக்சரராக இருந்தவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு, கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இந்த மாதத்தில் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. பண விஷயங்களில் டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது. பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஃபினான்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, இவங்களாம் பண விவகாரங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணிக்கிறது நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்கிட வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரும். கல்யாண விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, ஓஹோ ஆஹா பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு காரியத்தை பிடிச்சி அப்படியே டெவலப் ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இது நாள் வரைக்கும் நான் வேற மாதிரி இருந்தேன், இனிமேல் நான் வேற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சொந்த தொழில் பண்ணணும், சொந்தமாக ஏதாவது வாங்கணும், நமக்குன்னு ஏதாவது வேணும் அப்படிங்கிற ஆசைகள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தேடி பிடிச்ச ஒரு நல்ல விஷயத்தை முந்தியெல்லாம் அப்படி இருக்க மாட்டேன், இப்போ அப்படி இல்லை. நம்ம சவுண்டு கம்மி பண்ணிடணும், நம்ம கவனமாக பேசணும், பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசணும். இதெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் இடமாற்றம் கூட உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சிம்மராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வீக வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும். கன்னிராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக, மாற்றங்களுக்கு உண்டான மாதம். சில பிடித்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சில பேர் நல்ல ஐடியாஸ் கொடுப்பா, பரவாயில்லையே நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஃபாலோ பண்ணுவீங்க. எடிட்டிங்கில் இருக்கிறவங்க, கேமராவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்குலாம் அமோகமாக இருக்கும். கொஞ்சம் டயர்டாக அப்பப்போ ஃபீல் பண்ணுவீங்க. பேசாமல் தூங்கலாமா, எந்திரிக்கலாமா, ரெஸ்ட் எடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ரெஸ்ட் எடுத்தோம்னா போச்சு, நம்ம உடைச்சாதான் பணம் வரும். அதே மாதிரி செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கவங்க, கேம்ஸில் இருந்துட்டு இருக்கவங்க அமோகமான மாற்றம் இருக்கும். எந்த கேம், வீடியோ கேம் இல்லை, நம்ம ப்ராக்டிக்கலாக விளையாடக்கூடிய, நாட்டுக்காக விளையாடுறது, ஸ்டேட்டுக்காக விளையாடுறது, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஃபோனில் விளையாடுற விஷயங்கள் சொல்ல. கன்னிராசி அன்பர்கள் சில பழக்கங்கள் இருந்தால் அது வேண்டான்னு தோணுச்சுன்னா டப்புன்னு விட்டுடுறது நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்க பற்றி சிந்தனைகள் இருக்கும். அம்மாவை ரொம்ப நாளாச்சு போய் பார்த்துட்டு வரலாமாங்கிற, தோட்டம் வாங்கி வச்சு இப்படி போகாமல் இருந்தால் சரியில்லை, போனோம் அப்படின்னு போயிட்டு வருவீங்க. விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சேமிப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன விஷயங்களில் தடங்களாய் தான் ஜெயிப்பீங்க, ஆனால் ஜெயிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில்
சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நட்பலன்கள் உண்டு. மற்றவா கல்யாணத்துக்கு கூப்பிட்றது, விசேஷங்களுக்கு கூப்பிட்றது, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆனால் மனசில் மட்டும் அப்பப்போ ஒரு இரிட்டேஷன் இருக்குது சார். என்னன்னே தெரியல, அது வெளியில் சொல்ல முடியல. சிலது நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அவளே எனக்கு எதிர்த்தா மாறுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அப்பப்போ மனசில் தோணும். எண்ணங்கள் கிடையாது, நடக்கிறத பற்றி சிந்திக்கிறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்களை யோசிக்கிறீங்க. அரசியலில் இருக்கிறவங்க கவனம் தேவை, கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கவனம் தேவை. எல்லாத்திட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. பின்னாடி போய் உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய. ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் அதை பற்றி பேசாதீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, கரெக்டாக யோசித்து சில முடிவுகள்லாம் எடுப்பேன், உங்களுக்கு சாதகமாக வரும். டக்கு டக்குன்னு அந்த காரியம் நடக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் கொரியர் சம்பந்தமான ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு பிறர் சொன்னதுக்காக மாற்றுவீங்க, அது உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போது மற்றவர்கள்ட்டையும் கேட்டு அதன் மூலமாக உங்கள் முடிவுகளையும் அதில் செலுத்துவீங்க, உங்களுக்கு சாதகமாக அமையும். கவலைப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, கண் சம்பந்தமான உபாதை, முதுகு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களே, நிறைய சிந்தனை பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வகையில் ஜெயிச்சிருமோன்ற ஒரு எண்ணம். ரீசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சில நேரங்களில் நீங்கள் போட்ட ஒரு கணக்கு அது தப்பாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கவனம் என்பது தேவை. இந்த மாதத்தில் இடம் வீடு வாங்கிறது, பொருள் வாங்குறதெல்லாம் பற்றி பேசுவீங்க. கிரகப்பிரவேசம், அதே மாதிரி வீட்டில் மேல் மாடி கட்டுறது, இதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பண விஷயங்களில் மற்றவா குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கும். இவா என்ன தான் பேசுகிறா, அவள் என்ன தான் பேசுகிறான்னு தானாக யூகித்து கொள்ள வேண்டாம். தூக்கத்துக்கு நேரத்தை கொடுத்து கரெக்டாக 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறது நல்லது. யோகா, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சேமிப்பு கூடி வரக்கூடியதாக இருந்துக்கும். திருப்தி இருக்காது, ஆனால் சேமிப்பு கூடி வரும். பல பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசினா தீர்ந்துடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாமல் இருந்தால் போதும், ப்ரெஷர் ஏறாமல் இருந்தால் போதும். டென்ஷன் ஆகப்படாது. மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு சிறப்பு. கும்பராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக, நல்ல ஏதோ ஒரு விஷயம் டக்கு 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 டக்குன்னு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனாலும் சில பதவி பேர் புகழ்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கறது. மனசில் நானே இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிற மாதிரி நானே சில விஷயத்தை நடக்கும் நடக்கும் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதம் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறோ அடுத்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வரும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கும்பராசிக்கு பல் சம்பந்தமான உபாதை, அதே சமயத்தில் முதுகு கழுத்து சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. சின்ன சின்ன முடிவுகள் எடுத்த உடனே டக்குன்னு சொல்லிடக்கூடாது. காரியம் முடியட்டும் அப்புறம் சொல்லிக்கிறது நல்லது. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணும்போது பின்னாடி பெருசாக வரும், கவலைப்பட வேண்டாம், கவலையே பட வேண்டாம். நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் பற்றிய யோசனைகள் இருக்கும். அதை பற்றி முழுசாக விசாரிச்சுட்டு பண்ணிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலம். பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் அப்படி இருந்துன்னு இருக்கும். வரக்கூடிய 14ஆம் தேதிக்கு மேலே பண விவகாரங்கள் உங்களுக்கு கூடி வரும். ஏதோ ஒரு பெரிய இங்கேருந்து பார்த்தா இந்த வானத்தில் பார்க்கும்பொழுது இங்கேருந்து அதுதான் பக்கமாக தெரியும், அங்கேருந்து பார்த்தா அது இன்னும் தூரமாக தெரியும். அந்த மாதிரி இப்படி போக போக போயிட்டே இருக்கேன், என்னப்பா இது அப்படின்னு யோசனைகள் இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களை நல்லபடியாக லீட் பண்ணும். நல்ல முயற்சிகளுக்கு வரும். எதையும் கவலைப்படாது. கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்புடம் போட்டிருப்பார். கண்டிப்பாக அது நிறைவேறும். தை மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம்தான். எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது. நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நிச்சயம் பணவர்கள் 14க்கு மேலே உங்களுக்கு சாதகமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. மற்றவர்கள்ட்ட புழம்பப்படாது. அவளுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தெரியாது, துக்கங்கள் தெரியாது, வேதனைகள் தெரியாது. ஃப்ரீயாக விடுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வணங்கக்கூடிய தெய்வம் பழனி முருகர், திருச்செந்தூர் முருகர் பலம் பொருந்திய ஒரு வழிபாடாக மாறும். தை மாதத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தாச்சு. தை பூசம் இருக்குது, தை அமாவாசை இருக்குது. அதை பற்றி தனி வீடியோ வர்றது. சார் மேட்ரிமோனி சைட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நிறையா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு, அதில் பதிவு பண்ணிக்கிறது நல்லது. 6 படை கோயில் இந்த யாத்திரை ரொம்ப சிறப்பாக நம்ம திருச்செந்தூர் 6 விதமான சக்தி கொண்ட கோயில்களுக்கு போகிறோம். மார்ச் மாதம் காசி யாத்திரை. இந்த காசி யாத்திரையில் பதிவு பண்ண நினைக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.